தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தல் வருகிற ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறுகிறது. வருகிற 30ஆம் தேதி முதல் வேட்புமனு தாக்கல் தொடங்கவுள்ள அதிமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டு தேர்தல் வாக்குறுதி, வேட்பாளர் அறிவிப்பு, தேர்தல் பிரச்சாரம் என அதிமுகவினர் உற்சாகத்தில் உள்ளனர். 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றியை தீர்மானிப்பதில் கொங்கு மண்டலம் முக்கிய பங்கு வகிக்கிறது. 68 தொகுதிகளை கொண்ட கொங்கு மண்டலத்தை வென்றால் கோட்டையை பிடித்துவிடலாம் என்பதுதான் அதிமுக திமுகவின் எண்ணம். இதற்காக களத்தில் இறங்கியிருக்கின்றனர் கொங்கு மண்டலத்தின் முக்கிய தளபதிகளான அதிமுகவின் SP வேலுமணி, திமுகவின் செந்தில் பாலாஜி ஆகியோர். இதில் யாருக்கு வெற்றி கிடைக்கப் போகிறது என்பதை பார்ப்போம். கொங்கு மண்டலம் எனப்படும் கோவை, நீலகிரி, திருப்பூர், நாமக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, கரூர் மற்றும் திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் மொத்தம் 68 தொகுதிகள் உள்ளன. கடந்த 2021 தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி இங்குள்ள 44 தொகுதிகளை வென்றது. கரூர் மாவட்டத்தில் உள்ள 4 தொகுதிகளை தவிர பெரும்பாலும் அனைத்து மாவட்டங்களிலும் அதிமுக கூட்டணிக்கே வெற்றி கிடைத்தது. தற்போது மட்டுமல்ல, எம்ஜிஆர் அம்மா ஆட்சி காலத்தில் இருந்தே கொங்கு பகுதி அதிமுகவின் கோட்டையாகவே இருந்துள்ளது. இந்நிலையில் திமுக கொங்கு மண்டலத்தை நோக்கி வேகமான நகர்வுகளை தொடங்கியுள்ளது. கடந்த முறை கரூரில் 4 தொகுதிகளையும் வெற்றி கொண்ட அனுபவத்தை அடிப்படையாக கொண்டு இம்முறை கோவையை குறிவைத்து செயல்படுகின்றது. அதற்காகவே திமுகவின் அரசியல் கிங் என்று அழைக்கப்படும் செந்தில் பாலாஜியை கோவையில் தங்க வைத்து அவருக்கு துணையாக அமைச்சர் சக்கரபாணியை அனுப்பி வைத்துள்ளது திமுக மேலிடம். மற்ற கட்சிகளில் சிறப்பாக செயல்படும் தளபதிகளை அடையாளம் கண்டு திமுகவில் சேர்க்கும் பணிகளை செந்தில் பாலாஜி கச்சிதமாக செய்து வருகிறார். அதிமுக தரப்பில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, கோவை எங்களுக்கே மீண்டும் 10க்கு 10 வெற்றி கோவையில் கிடைக்க வேண்டும் என்று உறுதியாக செயல்படுகிறார். பாஜக கூட்டணியில் திரும்பியதாலும் இரு கட்சிகளும் கொங்கில் வெற்றியை நிச்சயம் கைப்பற்ற முடியும் என்ற நம்பிக்கையில் உள்ளனர். இரு கட்சி கூட்டணிகளும் இப்போதே வீடு வீடாக சென்று வாக்காளர்களுக்கு அன்பளிப்புகளை கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்தி வருகின்றனர். ஆளும் திமுக கூட்டணி பலம், அதிகாரம், பணபலம் ஆகியவற்றில் முன்னிலை வகிக்கிறது. ஆனால் அதிமுக ஆட்சியில் வேகமாக வளர்ந்த கோவை மாவட்டம் திமுக ஆட்சியில் பாராமுகமாக்கப்பட்டு சாலை வசதி, தெருவிளக்கு, குடிநீர் போன்ற எவ்வித அடிப்படை வசதியுமின்றி மக்கள் அதிருப்தியில் உள்ளனர். இது திமுக கூட்டணிக்கு பாதகமாக அமையும் என கூறப்படுகிறது. இருப்பினும் கொங்கு மண்டலம் அதிமுக வசமிருந்து திமுக பக்கம் திரும்புமா, இல்லை மீண்டும் அதிமுக பக்கமே ஒட்டிக்கொள்ளுமா என்பது குறித்து சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள், அரசியல் நிபுணர்கள், அனைத்து கட்சி தலைவர்களுடன் கருத்து கேட்டோம். முடிவை காண்போம். முதலில் கொங்கு மண்டலமாம் கோவை மாவட்டம். கோவை மாவட்டத்தில் கோவை வடக்கு, கோவை தெற்கு, சிங்காநல்லூர், கிணத்துக்கடவு, தொண்டாமுத்தூர், பொள்ளாச்சி, மேட்டுப்பாளையம், கவுண்டம்பாளையம், வால்பாறை, சூலூர் ஆகிய 10 தொகுதிகள் உள்ளன. இந்த 10 தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும். அடுத்து நீலகிரி மாவட்டம். இங்கு மொத்தமுள்ள 3 தொகுதிகளில் ஊட்டியில் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும். கூடலூர், குன்னூர் ஆகிய 2 தொகுதி முடிவுகள் திமுகவுக்கு சாதகமாக அமையும். அடுத்ததாக திருப்பூர் மாவட்டம். இந்த மாவட்டத்தில் தாராபுரம் தனி, காங்கேயம், அவினாசி தனி, திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு, பல்லடம், உடுமலைப்பேட்டை மற்றும் மடத்துக்குளம் ஆகிய 8 தொகுதிகள் உள்ளன. இதில் அதிமுக 5 தொகுதிகளில் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும். காங்கேயம், தாராபுரம் மற்றும் திருப்பூர் வடக்கு ஆகிய 3 தொகுதிகள் திமுக கூட்டணிக்கு சாதகமாக அமையும். அடுத்து காண்பது ஈரோடு மாவட்டம். இந்த மாவட்டத்தில் ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி, பெருந்துறை, பவானி, அந்தியூர், கோபிச்செட்டிப்பாளையம் மற்றும் பவானி சாகர் தனி ஆகிய 8 தொகுதிகள் உள்ளன. இதில் அதிமுக கூட்டணி 5 தொகுதிகளிலும், திமுக ஈரோடு கிழக்கு மற்றும் ஈரோடு மேற்கு ஆகிய 2 தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்புள்ளது. கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் தாவேகா சார்பில் முன்னாள் அமைச்சர் KA செங்கோட்டையன் போட்டியிட்டால் வெற்றி பெற வாய்ப்புண்டு. அடுத்ததாக சேலம் மாவட்டம். இந்த மாவட்டத்தில் கெங்கவல்லி, ஆத்தூர் தனி, ஏற்காடு, ஓமலூர், மேட்டூர், எடப்பாடி, சங்ககிரி, சேலம் மேற்கு, சேலம் வடக்கு, சேலம் தெற்கு மற்றும் வாழப்பாடி ஆகிய 11 தொகுதிகள் உள்ளன. இதில் அதிமுக கூட்டணி 10 தொகுதிகளில் வெற்றி பெறும். சேலம் வடக்கு தொகுதியில் திமுக வெற்றி பெற வாய்ப்பு உண்டு. அடுத்ததாக கரூர் மாவட்டம். கரூர் மாவட்டத்தில் கரூர், அரவக்குறிச்சி, குளித்தலை மற்றும் கிருஷ்ணராயபுரம் ஆகிய 4 தொகுதிகள் உள்ளன. இங்கு கடுமையான போட்டி நிலவும் இறுதியில் அதிமுக கூட்டணி 2 தொகுதிகளிலும், திமுக கூட்டணி கிருஷ்ணராயபுரம், குளித்தலை ஆகிய 2 தொகுதிகளில் வெற்றி பெறும். வெற்றி பெறும் ஓட்டு எண்ணிக்கை சில ஆயிரங்களில் இருக்கும். அடுத்ததாக திண்டுக்கல் மாவட்டம். திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனி, ஒட்டன்சத்திரம், ஆத்தூர், நிலக்கோட்டை தனி, நத்தம், திண்டுக்கல், வேடச்சந்தூர் ஆகிய 7 தொகுதிகள் உள்ளன.
இங்கு அதிமுக சார்பில் மூத்த தலைவர்களான திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன், திமுக சார்பில் அமைச்சர் ஐ. பெரியசாமி, அவரது மகன் ஐ.பி. செந்தில்குமார் மற்றும் அமைச்சர் சக்கரபாணி போன்ற தலைவர்கள் போட்டியிடுவதால் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும் மாவட்டம் இது. இங்கு அதிமுக 4 தொகுதிகளில் வெற்றி பெறும். பழனி, ஆத்தூர் தொகுதிகளில் திமுக வெற்றி பெறும். ஒட்டன்சத்திரம் தொகுதியில் இழுபறி நிலை இருக்கும். அடுத்ததாக நாமக்கல் மாவட்டம். நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை இங்கு ராசிபுரம், சேந்தமங்கலம், நாமக்கல், பரமத்திவேலூர், திருச்செங்கோடு மற்றும் குமாரபாளையம் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இதில் 4 தொகுதிகளில் அதிமுக கூட்டணி அமோக வெற்றி பெறும். ஆனால் நாமக்கல் மற்றும் சேந்தமங்கலம் தொகுதியில் கடும் போட்டி நிலவும். இறுதியில் திமுக ஒரு இடத்தை கைப்பற்றும். அதிமுகவில் சரியான வேட்பாளரை சேந்தமங்கலம் தொகுதியில் நிறுத்தினால் வெற்றி வாய்ப்பு எளிதில் கிடைக்கும். அடுத்து தருமபுரி மாவட்டம். தருமபுரி மாவட்டத்தில் தருமபுரி, பாப்பிரெட்டிப்பட்டி, பாலக்கோடு, பென்னாகரம், அரூர் ஆகிய 5 தொகுதிகள் உள்ளன. கடந்த 2021 சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக 3 இடங்களிலும் அதன் கூட்டணி கட்சியான பாமக 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது. இந்த தேர்தலிலும் இதே நிலை தொடரும். அதிமுக கூட்டணி 5 இடங்களிலும் வெற்றி பெறும். இறுதியாக பார்ப்பது கிருஷ்ணகிரி மாவட்டம். இந்த மாவட்டத்தில் ஊத்தங்கரை தனி, பர்கூர், கிருஷ்ணகிரி, வேப்பனஹள்ளி, ஹோசூர் மற்றும் தளி ஆகிய 6 தொகுதிகள் உள்ளன. இங்கு அதிமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் கே. பி. முனுசாமி, முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டி ஆகியோர் போட்டியிடுகிறார்கள். இதில் அதிமுக கூட்டணி தான் போட்டியிடும் 6 தொகுதிகளிலும் வெற்றி வாகை சூடும். இறுதியாக கொங்கு மண்டலம் அதிமுகவின் கோட்டை என்பதை இந்த தேர்தல் முடிவுகள் காட்டும். கொங்கு மண்டலத்தில் மொத்தம் உள்ள 68 தொகுதிகளில் அதிமுக கூட்டணி 53 தொகுதிகளை கைப்பற்றும். திமுக கூட்டணி 14 தொகுதிகளை கைப்பற்றும். ஒரு இடம் தாவைக்கவுக்கு கிடைக்க வாய்ப்புண்டு. கொங்கு கோட்டையில் கொடிநாட்டப் போகும் கிங் என்ற பெருமையை எஸ்.பி. வேலுமணி மீண்டும் தக்கவைப்பார் என்பதே தெரிகிறது. கோட்டையை வேலுமணி தக்கவைப்பாரா அல்லது செந்தில் பாலாஜி கைப்பற்றுவாரா என்பதை தேர்தல் முடிவுக்கு பின் அறிவோம்.